அன்பு மாணவ செல்வங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். குழந்தைகளே, நீங்கள் எதிர்வரும் பரீட்சையை, அதாவது இன்னும் ஒரு வருட காலம் இருக்கின்றது. இப்பவே நீங்கள் இந்தளவு ஆர்வம் காட்டுகின்றபடியால் நான் நிச்சயமாக அறுதியிட்டு சொல்வேன். நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருந்தால், நீங்க மெல்ல மெல்ல கவனமாக படிப்பீர்களா இருந்தால், ஏனென்றால் சும்மா எழுந்திருந்தால் மட்டும் போதாது. நான் சொல்வதை நல்ல கவனமாக கேட்டு, பாடசாலைகளில் கற்பிப்பதை நல்ல கவனமாக கேட்டு, நல்ல ஒழுங்காக பயிற்சிகள் செய்து ஒழுங்கான முறையில நீங்க கற்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த புலமை பரிசு பரீட்சையை நீங்க வெற்றி கொள்ள முடியும். அதில் எந்தவித தடங்களும் இருக்காது. ஆனா உங்களுக்கு என்ன தேவை? ஒழுக்கம். சிலர்ல எப்படி இருக்கு என்று சொன்னால், பட்டாசு மாதிரி உடனே உஷாராவார்கள், பிறகு சோர்ந்து விடுவார்கள். அப்படி இல்லை. விடாமுயற்சி தான் மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் இதையும் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் என்பது பழமொழி. அந்த மாதிரி நீங்கள் இந்த பரீட்சையை பெற்றுக் கொள்வதற்கு ஒழுக்கம்தான் மிக முக்கியமானது. அத்தோடு நீங்கள் உங்களுடைய மனதிலே நினைத்தபடியாத்தானே நீங்க எழுந்திருக்கிறீர்கள். அம்மா அப்பா எழுப்பிவிட்டாலும் நீங்க முழித்திருப்பது போல நித்திர கொள்ள முடியும். எப்படி? உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால். அப்ப நீங்கள் படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கிறபடியாத்தான் வகுப்புல ஈடுபடுகிறீர்கள். ஆனாலும் உங்கள ஒரு சிலர், இந்த இப்ப பாருங்க, பின்னுக்குள்ள சிலர் தங்களுடைய வீடியோக்களை போடுறது அது மிக கேவலமான செயல். அதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை. அதன் பலன் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்புல ஈடுபடுகின்ற போது நிச்சயமாக தெரியும். ஏனென்று சொன்னால், ஒரு ஆசிரியர் பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வேலை செய்யும். ஆனபடியால் அனைவரும் வீடியோ போடணும் என நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் நான் இந்த சேவையை ஒரு நன்மை கருதி குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்காக நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு இனி தொடர்ச்சியாக என்னுடைய பயிற்சி தாள்களில் இருந்துதான் பயிற்சி வழங்க போறேன். இதுவரையில முதலாவது பயிற்சி தாள்ல வினாக்கள், விடை காணும் விளக்கங்கள் வழங்கினேன். இனி இரண்டாவது வினாத்தாள்ல இருந்து தரம் 2 8 மிக இலகுவான பயிற்சிகள் தான் உங்களுக்கு வழங்குவேன் முதல்ல. ஏனென்றா மெல்ல மெல்ல கற்றுத்தான் கடினமான விடயத்துக்கு நாங்க போகணும். அப்ப கடினமான விடயத்துக்கு தான் போக போறோம். ஆனா மெல்ல மெல்ல கற்றுத்தான் போக வேண்டும். அப்ப நான் இப்ப முதல்ல உங்களுக்கு 8 பயிற்சித்தாள்கள் தரம் 2 தொடர்ச்சியாக 14 பயிற்சித்தாள்கள் அனைத்தும் வினாத்தாள் 1க்கானது. 14 வினாத்தாள்கள் தரம் 3 பயிற்சித்தாளில் இருந்து 22 பயிற்சித்தாள்கள் இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ள கற்பிக்க வேண்டும். என்னால் கற்பிக்க முடியும். ஆனா நீங்க அந்த அளவு தாளையும் கற்பதன் மூலமே, அதாவது நுண்ணறிவு சார்ந்த ஆரம்ப அறிவை பெற்றுவிடுவீர்கள் என்பதை நீங்க நன்றாக தெளிவு மனதில் நிலைநிறுத்தி கொண்டு வகுப்புக்கு ஒழுங்காக வாங்கோ. அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி பிள்ளைகள், நான் உங்களுக்கு பயிற்சித்தாளை காண்பித்து விடைகான் விளக்கம் தர இருக்கிறேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு தான், இந்த வாரம் மட்டும்தான் நான் பயிற்சித்தாளை காண்பித்து விடை விளக்கம் தருவேன். பிறகு நேரடியாக உங்களை பார்த்து கொண்டுதான் விடை விளக்கம் தர இருக்கிறேன். காரணம் என்னென்றால், நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. அப்ப உங்களால முடிந்த அளவில் இந்த பயிற்சித்தாளை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் என நான் கூறிக்கொள்கிறேன். வசதி இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை. அப்ப நான் இப்போதைக்கு இந்த பயிற்சித்தாள்களை காட்டி உங்களுக்கு விடைத்தாளும் விளக்கம் வழங்குகின்றேன். இப்ப உங்களுக்காக அந்த பயிற்சித்தாளை எடுத்து விளக்கம் தருகின்றேன். கவனிங்கோ பிள்ளைகள். ஏனென்றால் இந்த பயிற்சித்தாள்கள் நிச்சயமாக உங்களுக்கு
உங்கள் பெறுபேறுகளை உயர்த்துவதற்கு உதவி செய்யும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாங்க தரம் 2க்கான மாதிரி பரீட்சையில 2வது பரீட்சைத்தாள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள். இதுல உங்களுக்கு பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. தரம் 2 மாணவர்களுக்கானது மாதிரி பரீட்சை 2. 1 மணி நேரத்துல சின்ன பிள்ளைகள் முதல் ஆரம்பிக்கிற பிள்ளைகள் 50 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். சரி, இதுல முதலாவது வினா வெற்றியடைப்புக்கு பொருத்தமானது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இங்க கோடுகள் தான் இருக்குது. இங்க 4 நிறைகளும் 4 நிரல்களும் இருக்கின்றது. அப்ப நிறை நிரல் என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும். அதாவது நிறை என்றால் வரிசை. இங்க பாருங்க, இது முதலாவது வரிசை, இது 2வது வரிசை, இது 3வது வரிசை, இது 4வது வரிசை. வரிசை என்பது நிறை என சொல்வோம். அதே போல நிரல் என்றால் மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல், இப்படியாக 4 நிரல்கள் இருக்கின்றது. மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல் நிரல்கள் என்று சொல்றது. அப்ப நிறை என்பது இடமிருந்து பலம் அல்லது பலமிருந்து இடம். இடம்பலம் எப்படி பார்க்கிறது? நாங்கள் எங்கட வலது கைய வைத்தால் அது வலது பக்கம். இப்ப உங்களோட கைய வைத்தீர்களா இருந்தால் இதுல இது வலது கை வைக்கிற பக்கம். இந்த பெருவிரல் இங்க தெரியுது. அப்ப இது வலது பக்கம். இந்த பக்கம் கை வைத்தால் அது இடது பக்கம். இது இடது பக்கம் ஆகும். அப்ப உங்களுக்கு இடம்பலம் தெரியும். அப்ப நிறை என்பது இடமிருந்து பலமாக போறதும் நிறை, பலமிருந்து இடமாக வருவதும் நிறை. நிரல் என்பது மேலிருந்து கீழாக வருவதும் நிரல், கீழிருந்து மேலாக போவதும் நிரல். அப்ப இதுல 4 நிரல்கள் 4 நிறைகள் இருக்கின்றன. இப்ப கேள்வி என்ன? 1, 2 ஆகிய வெற்றியடைப்புக்கு பொருத்தமானது எது? இந்த 3 விடைகள்ல எது 1, 2 என்ற இடத்துக்கு பொருத்தமாக அமைகின்றது என கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள். இதுல அம்புக்கோடுகள் மாறி மாறி இருக்குது. அப்ப இந்த அம்புக்கோடுகள் நாங்க முதல் நிறையாக பார்ப்போம், வரிசையாக பார்ப்போம். இந்த அம்புக்கோடுகள் எல்லாம் என்ன ஒழுங்கில மாறுபடுது என கண்டோமா இருந்தால் நாங்க 2வது 1வது 2வதுக்கு எந்த அம்புக்கோடுகள் வரும் என கண்டுபிடிக்க முடியும். இப்ப எங்களுக்கு 4 பிரதான திசைகள் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது நாங்கள் சிலுவை அடையாளத்தை போட்டு மேலே பானா, கீனா, தேனா, மேனா, இதான் நாங்க பிரதான திசைகளை அறிகிற குறியீடு. இதுல நாங்க பிரதான திசைகளை அறிகின்றோம். அதாவது பிரதான திசைகள் மேல் நோக்கி இருப்பது வடக்கு. நல்லா கவனிக்கோ, மேலே நோக்கி இருக்கிற திசை வடக்கு. அப்புறம் நாங்க மணிக்கூட்டு முள் அசைகிறது மாதிரி இப்ப 12 மணிய நாங்கள் வடக்கு என்று சொன்னால் இது 3 மணி போல் இருப்பத பலன் சுழியாக கிழக்கு என்று சொல்றோம், கிழக்கு திசை. அடுத்தது பலன் சுழியாக இப்படி மணிக்கூட்டு முள் அசைகிற மாதிரி இது தெற்கு. இந்த திசைகள் எல்லாம் உங்களுக்கு மனனமாக இருக்கணும். இதே போல வலம் சொல்லியாக இந்த திசை மேற்கு. அப்ப 4 பிரதான திசைகளும் உங்களுக்கு நன்றாக மனனம் ஆகிவிட்டது. அப்ப 4 பிரதான திசைகள். இந்த திசைகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் இந்த வினாவுக்கு விடை காண முயற்சி செய்ய போகின்றோம். சரி, நல்லா கவனிங்கோ. இப்ப இந்த வரிசையில முதல் வரிசையை நாங்கள் பார்ப்போம். இந்த முதல் வரிசையில இந்த அம்புக்கோடுகள் எங்க போகுதுன்னு பாருங்க. முதலாவது அம்புக்கோடு முதல் வரிசையில, அதாவது இந்த திசையில இருக்குது.
அடுத்ததிலே இந்த திசையில இருக்குது, அடுத்ததிலே இந்த திசையில இருக்குது, அடுத்தது இந்த திசையாக இருக்கு. இங்க பாருங்க, இந்த முதல் வரிசையில மாறுபாடு எப்படி நடக்குது என்று பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு தெரியுது, முதலாவது கிழக்கு திசை அல்லது 3 மணி போல் இருக்கின்றது, இரண்டாவது தெற்கு திசை அல்லது 6 மணி போல் இருக்கின்றது. அதாவது திசைகள் அடிப்படையில நாங்கள் இந்த அம்புகள் உள்ளதை கொண்டு மாறுபாடுகளை அவதானிக்கிறோம். முதலாவது கிழக்கு திசை நோக்கி 3 மணி போல் இருக்கின்றது, இது கிழக்கு திசை நோக்கி 3 மணி போல் இருக்கின்றது. அம்புக்கோடு நாங்கள் மணிமுள்ளாக கருதுவோம். மற்ற கோடு தெற்கு திசை நோக்கி 6 மணி போல் இருக்கின்றது. அடுத்த கோடு மேற்கு திசை நோக்கி 9 மணி போல் இருக்கின்றது. அடுத்த கோடு வடக்கு திசை நோக்கி 12 மணி போல் இருக்கின்றது. அப்ப நாங்க 2 முறையில இந்த அம்புகள் அசைகிற பார்க்கிறோம். ஒன்று திசைகள்ல பார்க்கிறோம், மற்றது மணிமுள் மணியை நோக்குகின்ற மாதிரி பார்க்கின்றோம். இப்ப எங்களுக்கு கேள்விக்கு விடை காண்றது இலகுவாகி விட்டது. இப்ப முதலாவது இடத்துக்கு முதல்ல தெற்கு நோக்கி இருக்குது, அப்ப எங்களுக்கு தெரியும் அடுத்தது மேற்கு நோக்கி இருக்கும், பலன் சொல்லியாக திரும்பும். அடுத்தது வடக்கு நோக்கி இருக்குது, அடுத்தது கிழக்கு நோக்கி இருக்குது. சரி, அப்ப முதலாவது அடைப்பில இந்த மாதிரி இருக்கணும் மேற்கு. அப்ப இந்த விடை பொருந்தாது என்பதை எங்களை வழங்கிவிட்டது. இப்ப 2 விடை இருக்கு, அதுல எது பொருத்தமான விடை என்று பார்க்கணும். இரண்டாவது வரிசையை பார்த்தால் நாங்க இது மேற்கு திசை, அடுத்த வடக்கு திசை, அப்ப அடுத்த கிழக்கு திசையா இருக்கணும். அடுத்தது அப்ப கிழக்கு திசை. அப்ப இந்த விடையும் பொருந்தாது, பொருத்தமான விடை இது என நாங்க தெரிவு செய்ய முடியும். அப்ப இது நாங்க திசைகளை அறிந்தால்தான் இந்த மாதிரி கேள்விகளை இலகுவாக அறிய முடியும். அல்லது மணிக்கூட்டு முள் அசைகிற பலன் சுழியில மணிக்கூட்டு முள்ளில மணிமுள் காட்டுகின்றதை பொறுத்தும் இந்த வினாவுக்கு விடை வழங்க முடியும். இனி நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு வருவோம். இதுல ஒரு உருத்தரப்பட்டுள்ளது. இதுல இங்க என்ன கேட்கப்படுகிறது? இப்பக்கமாக பார்த்தால், இந்த பக்கமாக பார்த்தால் தோன்றும் தோற்றஞ்சாது. இப்ப நாங்க இந்த பொருள் 3 மரக்குற்றிகள் அடுக்கி இருக்கின்ற பாருங்க. இது பெரிய மரக்குற்றி, இது நடுத்தர மரக்குற்றி, இது சிறிய மரக்குற்றி. இது நாங்கள் இந்த திசையில பார்த்தால் எங்களுக்கு இந்த மரக்குற்றி ஒன்றுதான் கண்ணுக்கு தெரியும், மற்ற 2 மறைந்த விடும். அப்ப இதுதான் விடையாக வரும். இப்ப உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்ப இந்த திசையில பார்த்தால், அதாவது இந்த மரக்குற்றியும் இந்த மரக்குற்றியும் தான் தெரியும். அப்ப அது இதே போல இருக்கும், இந்த மாதிரி ஒரு கட்டத்திலும் தெரியாது. இப்ப இங்க இருந்து பார்த்தால் அது 3ஆக தெரியும், இப்படியாக தெரியும். இப்ப தரப்பட்டாமாது இப்படியாக தெரியும், 3 நேரே பார்த்தா இந்த வரிசையில். அதுக்கு அடுத்த பக்கம் பார்த்தா இடம்பலம் மாறி தெரியும். இப்ப உங்களுக்கு இரண்டாவது கேள்விக்கு விடை காணும் விளக்கம் தெளிவாகி விட்டது. இனி நான் மூன்றாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தாரன், கவனமா பின்பற்றுங்கோ. இதெல்லாம் மிக இலகுவாக நுண்ணறிவை உங்களுக்கு ஊட்டுகின்ற பயிற்சி. புள்ளிக்கோடு வழியே மடித்தால் கிடைப்பது. இந்த அட்டைக்கீலம் எப்படி மடிக்கப்படுகின்றது என்பதை கவனியுங்கோ. ஒரு செவ்வக அட்டைக்கீலம், இதிலே ஒரு சாய்கோடு வழியே மடிக்கப்படுகின்றது என்பதை நீங்க கவனித்தால் எது விடையாக அமையும் என்பது எங்களால கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்க பாருங்கோ, இதுல இந்த சாய்கோடு வழியே இது மடிக்கப்படுமா இருந்தால் இப்படி கிடைப்பதற்கு நியாயமே இல்லை. இதிலே இப்படி கோடு தெரிகிறதுக்கும் நியாயம் இல்லை.
அது இப்படியாகத்தான் கிடைக்கும். நீங்க அதாவது ஒரு கடுதாசி அட்டையில இப்படியாக வெட்டி போட்டு இதுல மடிப்பு ஏற்படுத்தி போட்டு மடித்து பாருங்கோ. இந்த மாதிரி தான் தெரியும். மூன்றாவது நிலைதான் பொருத்தமானது. அப்ப நாங்க இது புலக்காட்சி. புலக்காட்சி என்றால் நாங்கள் ஒரு அட்டக்கீழத்துல காணக்கூடிய கோல தோற்றம். இந்த மாதிரியான கோலம் என்பது எங்களுக்கு புரிகின்றது. இனி நான் 4வது வினாவுக்கு விடைவிலக்கம் தாரன். இதுல பாடசாலை தனி ஒரு மாணவருக்கு ஒரு மேசையாக இருக்கிற மிக சிறிய மேசை ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றது. இப்ப இதுல என்ன கேள்வி? இதில் 4 கால்களும் ஒரே அளவானவை. அப்ப நீங்க இந்த கால்களை பார்க்கின்ற போது இந்த கால்கள் இதுக்கு கீழே பார்த்தால் 4 ஒரே அளவாத்தான் இருக்குது. ஆனா கால் அந்த அளவு தானா? இல்லையே. இது அங்கத்த பக்கம் கொஞ்சம் மேலேயா தெரியும். சரி, அப்ப 4 காலும் ஒரே அளவு என்று சொல்ல முடியாது. இந்த கால் என்பது இங்கே இருந்தே ஆரம்பிக்கின்றது. அப்ப 2 கால்கள் சிறியவை, 2 கால்கள் பெரியவை என்பது எங்களுக்கு பார்வை மூலம் தெரிகின்றது. அப்ப இது என்னென்று கண்டுபிடிக்கிறோம்? அளந்து கண்டுபிடிக்க இல்லை, கண்ணால பார்த்து கணிப்பதன் மூலம் நாங்கள் இந்த விடையை அணுகக்கூடியதாக இருக்கின்றது. சரி பிள்ளைகள், இனி உங்களுக்கு 2வது பக்கத்துக்குரிய பயிற்சி கற்பிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு செய்ய வேண்டியது யாதென்றால் கற்பிக்கிற விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்வது உங்கள ஆரோக்கியமான ஒரு செயலாக இருக்கும். அதாவது நீங்க சிறு பிள்ளைகள் உங்களோட நித்திரையை தியாகம் பண்ணி இந்த பயிற்சிகள் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இதில் கிடைக்கிற பலன் எப்படியாக இருக்கும் என்றால், நீங்கள் ஒழுங்காக பின்பற்றுகின்ற பட்சத்துல இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஆனபடியால் மிகுந்த கவனமாக கேள்விகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் இதன் 2வது பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். இந்த வகையில நான் இப்ப நீங்க இந்த தரத்துல இருக்க 22 பயிற்சித்தாள்கள்ல வினாத்தாள் 1க்கான ஆரம்ப நுண்ணறிவை ஊட்டி விடுவேன் என எதிர்பார்க்கின்றேன். அதற்கு தேவையானது ஒழுக்கம். சரி, பார்ப்போம். இப்ப 5வது வினாவிலே இருந்து பார்ப்போம். இத சொல்றது மூக்கு கண்ணாடி. அதே மூக்கு கண்ணாடி என்று சொல்றது கண்ணுக்கு தானே கண்ணாடி, ஆனா மூக்குலான்னு தாங்கி நிற்கிறது. அதெல்லாம் மூக்கு கண்ணாடி என்று சொல்றது. கண் கண்ணாடி என்று சொல்றீங்க, அங்க கண் என்றது வந்துருக்குது, கண்ணுக்கான ஆடி. அப்ப கண்ணாடி அது மூக்குக்கு மேல தாங்கி இருப்பதால மூக்கு கண்ணாடி என்று சொல்லப்படுறது. அப்ப இதுல கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னென்றால், மூக்கு கண்ணாடி அணிவது பொருத்தமற்ற விடை. இதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுல என்ன கேட்கப்படுகின்றது? பொருத்தமற்ற விடை தான் கேட்கப்படுகின்றது, பொருந்துகின்ற விடை அல்ல. அப்ப இது காணப்படுறது நிச்சயமாக முகத்துல தான் இது அணிவார்கள். முகத்திலான கண் இருக்கு. அப்ப கண் பார்வையை சீர் செய்வதற்குத்தானே இது அணிகிறது. சிலர் நாகரிகத்துக்காக அதாவது கருத்த கண்ணாடி அணிவார்கள், அது வேற விடயம். அநேகமானவர்கள் அணிவது பார்வை குறைபாடு. பார்வை என்ன மாதிரி இருக்கும்? தூர இருக்கிறது கிட்டவா இருக்கும், கிட்ட இருக்கிறது தூரவா தெரியும், அதாவது தெரிவதற்கு. அதாவது சிலருக்கு கிட்ட பார்த்தால் எழுத்து தெரியாம இருக்கும், தூர வைத்து பார்க்க வேண்டி இருக்கும். சிலருக்கு தூர வைத்து பார்த்தால் தெரியாது, கிட்ட வைத்து பார்க்க வேண்டி இருக்கும். ஆனா ஒருவருக்கு ஒரு கணக்கான தூரத்துல எழுத்து தெரியணும். அப்படியாக சீர் செய்வதற்கு இதுக்குள்ள வில்லை என்று பயன்படுத்தப்படுது. வில்லை என்ற கண்ணாடி குச்சி. இந்த கண்ணாடி குச்சி எழுத்துக்களை இப்ப ஆனா என்ற எழுத்த இப்படியாக எடுத்து இதுக்கால எங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணுக்கு தரும். அப்ப கண் இப்படி இருக்குமா இருந்தால் இந்த கண்ணுக்கு இந்த எழுத்துக்கள் தெரிவதற்காக இந்த வில்லை உதவுது, சிறிதாகவோ பெரிதாக்கியோ காட்டுறது. அப்ப தூர பார்வை அல்லது குறும்பார்வை குறைபாடு சீர் செய்வது. அப்ப இது அணியிறது முகத்திலே பொருத்தம், இது மூக்குக்கு மேலதான் இருக்கும், அதுவும் பொருத்தம். இப்ப பொருத்தமற்ற விடைதான் கேட்கப்பட்டது. அப்ப வாயின் மேல் என்பதுதான் பொருத்தமற்ற விடை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
அப்ப இந்த கேள்விக்கான விடை வாயின் மேல், ஏன் பொருத்தமற்ற விடை என கேட்கப்பட்டிருக்கு. இனி 6வது வினாவை பார்ப்போம். இப்போத்தலின் கீழ்ப்பகுதி அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த போத்தலின் அடிப்பாகத்தில இதை நாங்கள் இடமிருந்து வலமாக, இது இடமிருந்து இங்க வலமாக உடைந்துள்ள பாகங்களை பார்க்கிற போது முதல் துண்டம், முதல் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 4 பாகமா பிரித்து பார்ப்போம். பிரித்து பார்க்கிற போது எங்களை கண்ணாலேயே இதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதை சொல்றது கற்புலன் ஆற்றல், கண்ணால் பார்த்தல். அப்ப இந்த துண்டு பொருந்துமா என்றால் முதல் பாகத்துக்கு பொருந்தாது. இந்த துண்டு பொருந்துமா என்றால் ஓஹோ பொருந்தும் என்பதை தெரிகின்றது. அப்ப நாங்க அடுத்து பார்ப்போம். இதுகும் பொருந்துகின்றது. அடுத்த இதுகும் பொருந்துகின்றது, அடுத்த இதுவும் பொருந்து. அப்ப கேள்விக்கான விட இது. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? கண்ணால பார்த்து கண்டுபிடிக்கிறது. கற்புலன் ஆற்றல், கண்ணால பார்த்துதான் கண்டுபிடிக்கிற, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த போத்தலின் அடிப்பகுதி இந்த துண்டாக இருக்கின்றது. அப்ப 2வது விடைதான் பொருத்தமானது. இனி 7வது வினாவுக்கு செல்வோம். 7வது வினாவில இதில் சதுர வடிவின் இருமடங்கு முக்கோண வடிவங்கள் உள்ளன, சதுர வடிவின் மும்மடங்கு முக்கோண வடிவங்கள் உள்ளன, முக்கோண வடிவின் அரைவாசி சதுர வடிவங்கள் உள்ளன. அப்ப நாங்கள் மடங்கு அரைவாசி என்பதில் ஓரளவு தெளிவாக இருந்தால்தான் இதை விடையளிக்க இலகுவாக இருக்கும். இப்ப இங்க பாருங்க, இது வகையான வடிவங்களை கொண்ட ஒரு உருவாக இருக்கின்றது. இதில் என்னென்ன வடிவம் இருக்கின்றது? அதாவது 3 பக்கங்களை கொண்டது முக்கோணி என்று சொல்றது. எங்களுக்கு தெரிந்த அளவில் 3 நேர்கோடுகள் இப்படி இருந்தால் அது முக்கோணி. என்னதுக்கு முக்கோணி என்று சொல்றது என்றால் இதுக்குள்ள 3 கோணங்கள் இருக்கின்றது. அப்ப இது முக்கோணி. கோணம் என்ற மூலை. அதே போல 4 கோணங்கள் உள்ளத நாற்கோணி என்று சொல்றீங்க. இது சதுரம் என்று சொல்றது. அப்ப சதுரம் என்றால் என்ன கருத்து? இந்த 4 பக்கங்களும், இந்த இதுல இருக்கின்ற 4 பக்கங்களும் ஒன்றுக்கொன்று சமன். அதால இத சதுரம் என்று சொல்றது. இப்ப இந்த வடிவத்தில எத்தனை சதுரம் இருக்கு, எத்தனை முக்கோணம் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சதுரம், 2 சதுரம். முக்கோணிகளின் எண்ணிக்கையை பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6. அப்ப உங்களுக்கு தெரியுது சதுரம் 2 இருக்கின்றது, முக்கோணிகள் 6 இருக்கின்றது. இப்ப இதுல என்ன கேட்கப்படுகின்றது? இந்த விடையாக தரப்பட்டிருக்கின்றது சதுர வடிவின் இருமடங்கு முக்கோண வடிவம் என்று சொல்லப்படுகின்றது. இங்க நாங்க எழுதினாங்கள் இது சதுர வடிவம், இது முக்கோண வடிவம். அப்ப சதுர வடிவின் 2 மடங்கு என்ற விடை பொருந்துமா என்று பார்த்தால், 2 மடங்கு என்றால் என்ன? 2 2ஆல பெருக்கினால் 4 வரணும். அப்ப அது பொருந்தாது விடை. 2 மடங்கு என்றால் அடுத்த கேள்வி, அடுத்த விடை சதுர வடிவின் மும்மடங்கு முக்கோண வடிவங்களா? அப்ப 2 3ஆல பெருக்கினால் 3 6. அப்ப இந்த வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த கேள்விக்கான விடை இதுதான் பொருத்தமானது. முக்கோண வடிவின் அரைவாசி சதுர வடிவம் என்பதும் பொருந்தாது. முக்கோண வடிவம் 6 இருக்குது. 6 அரைவாசி என்றால் 2ஆல வகுக்க வேணும். இப்ப 6ஐ 2ஆல வகுத்தால் எங்களுக்கு 3 என்பது தெரியும். அப்ப இது 3 இருக்குது இல்லையே. அப்ப அதுக்கும் தவறு. 3வது விடையும் தவறு. 2வது விடைதான் பொருத்தமானது. இனி நான் 8வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். இப்ப இந்த பை 2 இருக்கு பிள்ளைகள். ஒரு பையில 2 கிலோ சீனி இருக்குது, அடுத்த பையில 2 கிலோ பஞ்சு இருக்குது. பாரம் கூடிய பை எது? உங்களுக்கு தெரியும், சீனி கையில தூக்கினா பாரமா இருக்கும்.
அல்லது இரும்பு பாரமாயிருக்கும். ஆனா பஞ்சு கையில தூங்கினா பாரம் குறைவு. அப்ப இதுல பாரம் கூடிய பை நீங்க உடனே என்ன சொல்வீர்கள்? முதலாவதான் பாரம் கூடின பை. என்னடா அது சீனி தானே, சீனி பாரம் கூட, பஞ்சு பாரம் குறைவு. அப்ப நீங்க முதலாவது விடை என்று விடை போடுவீர்கள். அது தவறு. ஏன் தவறு? இதனுடைய அளவு சமனானது, 2 கிலோ தான். ஒரு கையளவு என்று சொன்னா ஒரு கையளவு சீனியா ஒரு கையளவு பஞ்சா பாரம் கூடியதென்றால் ஒரு கையளவு சீனி தான் பாரம் கூடவா இருக்கும். இப்ப நாங்கள் எங்கட கையை இப்படி வைத்து கையில ஓரளவு சீனியை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு கையளவில பஞ்சையும் வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. எது பாரம் கூடு என்றால் சீனி பாரம் கூடவா இருக்கும், பஞ்சு பாரம் குறைவா இருக்கும். ஆனால் இங்கு ஒரே அளவு சீனி தானே, ஒரே அளவு பஞ்சு தானே இருக்குது. அது எப்படியோ இதுக்குள்ள அடக்கப்பட்டிருக்குது. அப்ப இரண்டும் சமம் என்பதுதான் கேள்விக்கான விடை. இனி நாங்கள் 9வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இதுல நல்லா கவனிங்கோ. 2 சதுரமுகிகள் கிட்டத்தட்ட தாயக்கட்டை போல இருக்குது. இந்த 2ஐயும் கூட்டினா 20 கிலோகிராம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப ஒன்றின் நிறை கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த 20 2ஆல வகுத்தால் ஒன்றின் நிறை 10 கிலோகிராம் என்பது எங்களுக்கு விளங்கும். ஏன்? இதுல 2 இருக்கின்றது. நல்லா கவனிங்கோ. இதுல 2 வடிவங்கள் இருக்கு, 2 உருவங்கள் இருக்கின்றது. உருவம் என்றால் 3 பரிமாணம், வடிவம் என்றால் 2 பரிமாணம். எளிய கேத்திர கணித தள வடிவங்கள் அதெல்லாம் சொல்லித்தாரு, அப்பப்போ சொல்லி தருவேன். அப்ப இந்த 2ல் 1, 2ம் 20 கிலோகிராம் என்றால் 2ல் 1 எவ்வளவு என்றால் நாங்க 20 2ஆல வகுத்தால் 10. சாரி, 20 2ஆல வகுத்தால் 10. அப்ப 10 என்ற விடைதான் பொருத்தமானது. ஒன்றின் நிறை எவ்வளவு என்று கேட்டால் 20, அதாவது ஒன்றின் நிறை 20 2ஆல வகுக்கிற போது எங்களுக்கு 10 கிலோகிராம் என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் இந்த 10வது வினாவுக்கு வருவோம். இது ஊசி நூல். ஊசியில இது காது என்று சொல்றது. இந்த ஓட்டிய காதத்த ஊசியும் பாராது காணும் கடைவழிக்கு என்று சொல்லி பட்டினத்தார் பாடல்ல இருக்கிறது. அதாவது ஊசி என்பது இப்படியாக இருக்கும், இப்படி கூறாக போகும். இதில் ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டைக்கு தான் நூலை கோத்து தைக்கலாம். நூல் நீளமாக இப்படி இருக்கின்றால் இந்த நூலை இந்த ஓட்டைக்கு விட்டாத்தான் தைக்கிறதுக்கு ஓகே வசதியா இருக்கும். இல்லாட்டி இந்த ஊசியால பிரயோசனம் இல்லை. அப்ப ஊசி என்றால் காது. இப்ப எங்களுக்கு காது இருப்பது போல இது ஒரு ஓட்டையே காது என்று சொல்றது. அப்ப இந்த காதத்த ஊசியும் பாராது காணும் கடவுளுக்கு என்று சொல்லி பெரிய ஆக்களுக்கு அந்த அறிவுரை. அப்ப இந்த ஊசி நூல்ல நீங்க கவனிங்கோ. இதுல நூற்கட்டை. இது நூற்பந்து என்றால் ஒரு பந்து போல இருப்பது நூற்பந்து. இது நூற்கட்டை. இந்த நூற்கட்டை நூல் இந்த ஊசியிலே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஊசி நூலால் என்ன பயன் என்று நாங்கள் கேட்போமாக இருந்தால், அறிந்து கொள்ள முயற்சித்தால் இந்த ஊசி நூலால துணிகளை இணைக்கலாம். இப்போ ஒரு துணிக்கு மேல இன்னொரு துணியை வைத்து தையல்கள் தைப்பார்கள். அதுகளுக்கெல்லாம் வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப துணிகளை இணைக்கும் என்பது பொருத்தமானது. அப்ப துணிகளை பிரிக்கும் என்றால் அது கத்தரிக்கோல். கத்தரிக்கோலால துணியை வெட்டலாம். துணிகளை அழகூட்டும் என்றால் துணிகளை அழகாக்குறது இது அல்ல. அது ஊசி நூலால துணிகளை அழகூட்ட முடியும் தான், பூக்கள் கீறி. ஆனா இதுல கூடிய செயற்பாடு, இதுல துணிகளை இணைக்கிறதான் இதுல பெருஞ்சேற்பாடு. துணிகளை அழகூட்டுவதும் ஊசி நூலால செய்யலாம். எப்படி? அதாவது பூ வண்ணங்கள் எல்லாம் நூலை கோத்து செய்வார்கள். அப்ப ஆனா கூடிய பொருத்தம்
இணைக்கும். அப்ப நாங்க கேள்வி ஒன்று தந்தால் அதுல நிறைந்த கூடிய பொருத்தமுள்ள விடையைத்தான் தெரிவு செய்யணும். இனி நாங்கள் 11வது வினாவை பார்வையிடுவோம். இதுல இருக்கிற நேர்கோடுகளின் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கு. இப்ப பாருங்கோ, 1 2 3 4 5 6. அப்ப 6 என்பது இதற்கான விடை. இதை சொல்றது அறுகோணி என்று. இந்த வடிவத்துக்கு பேரு என்னென்றால் அறுகோணி வடிவம். அறுகோணி வடிவம் என்றால் என்ன? இந்த மூலைகள் உங்களுக்கு இப்ப கோலம் என்று சொல்லி தந்தனா. இந்த இதுல 6 கோணங்கள் 6 மூலைகள் இருக்கின்றது. 6 கோணங்கள் இருக்கின்றபடியால் இது அறுகோணி. 6 கோணங்களை கொண்ட வடிவம் என்பது கேள்விக்கான விடையாகும். இதுல ஒவ்வொரு பயிற்சித்தாளையும் மொத்தம் 8 பக்கம் இருக்கின்றது. 50 வினாக்கள் இருக்கின்றது. இந்த அளவையும் நாங்கள் இந்த டிசம்பருக்குள்ள முடிக்க வேண்டும். அப்ப அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகள்ல தான் ஈடுபடுவோம். வேற விசேடமாக இந்த பயிற்சித்தாளினூடாக நாங்கள் எங்களை திறமையானவர்களாக மாற்றிக்கொள்ளணும். வேற பயிற்சிகளை செய்து பழகுவதற்கு பிறகு நாங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் இதுவரையில வினாத்தாள் இது ஒன்றுக்கான பயிற்சி தான். இந்த 2வது பயிற்சித்தாள்ல 2 பக்கங்கள் பார்த்து விட்டோம். இன்னும் 6 பக்கங்கள் பார்க்க வேண்டும். முடிந்தளவில் விரைவாக பயிற்சிகளை தருவேன், விளக்கம் தருவேன். ஆனா ஆரம்பத்தில் விரைவாக நான் உங்களுக்கு தர முடியாத காரணம் என்று சொன்னால், நீங்க குழந்தைகள் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் மெதுவாக சொல்லி தருவேன். போக போக கொஞ்சம் வேகமாக சொல்லி தருவேன். மற்ற கொஞ்சம் சிரித்தபடி இருங்கோ, கவலைப்படாதீங்கோ. நீங்க செய்யறது நல்ல காரியம், படிக்கிறது விளங்குதா. இது அம்மா அப்பா செய்தாதான் கெட்ட காரியம். என்ன கெட்ட காரியம்? குழந்தைகள் நித்திர கொள்ற நேரத்தில் எழுப்பி விட்டிருக்கிறார்கள். அது அம்மா அப்பா செய்யறது கெட்ட காரியம். நீங்க செய்யறது நல்ல காரியம், படிக்கிறது. அப்ப நீங்க சிரித்து கொண்டிருங்கோ, சரியா? அந்த பாபம் எல்லாம் யாரை சேரும்? அம்மா அப்பாவுக்கும் என்னையும் சாரும், என்னைத்தான் கூட சாரும். காரணம் என்னென்றால், அட படபாவி, இந்த குழந்தைகளை காலங்காத்தாலே எழுப்பி நீ படிப்பிக்கிறீங்க, உனக்கு அறிஞ்சிருக்கான்னு நீங்க கேட்கலாம். ஆனால் காலையில படிப்பதுதான் பிள்ளைகள் மனதில படியும். நீங்க இப்படி படிச்சு பாருங்கோ. பிறகு நீங்க இந்த காரியமும் நல்ல காரியமாயிருந்தால் படிக்கிற விடியம், அதாவது மூளைக்கு முக்கியமான விடியம் காலையில தான் படிப்பியல். இப்படியே நீங்க படிச்சு கொண்டிருந்தால் நீங்க உயர்கல்வி கற்று பல்கலைக்கழகம் போய் நீங்க நினைத்ததை அடைய முடியும். உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே ஒருத்தர் இருந்தார், அப்துல் கலாம் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் மாணவர்களோடு தான் கூடுதலான நேரத்தை செலவு செய்ய விரும்புவாராம். அவர் மாணவர்களைத்தான் பொக்கிஷமாக கருத்தினார். ஏனென்று சொன்னால், நீங்கள் தான் பிள்ளைகள், எங்களுடைய எதிர்கால செல்வங்கள். ஆனபடியால் உங்களை நாங்கள் வளர்க்க வேணும். நீங்கள் உற்சாகமாக இருக்க வேணும். அதாவது அறிவில வளர்க்கணும். உடம்பில பீப்பா மாதிரி இருந்து பிரயோசனம் இல்லை. பாப்பா பீப்பா ஆனால் அதுல பிரயோசனம் இல்லை. பீப்பாவுக்கு மண்டைக்குள்ள நல்ல சரக்கு இருக்கணும், மூளை இருக்கணும். அப்ப நாங்க திறமைசாலியாக மாறுவதற்கு இந்த நேரம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு காலை படிப்பு மிகுந்த பயன் தரும் என கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறார். நாளைய தினம் மீண்டும் சந்திப்போம். இன்று படித்தவற்றை திரும்பி மீட்டுக் கொள்ளுங்கோ. அப்ப அதுதான் உங்களை இன்னும் திறமையான ஆற்றல் உள்ளவராக மாற்றும் என கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்ய போகின்றேன். பிள்ளைகள், உங்களை மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.